ஹல்லேலூயா. இன்று 20வது நாள் உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அமேன் அமேன். இன்று எந்த புக்கு பார்க்க போகிறோம்? தீத்து புக்கு பார்க்குறோம். சரியா? சரி. தீத்து அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்த கிரேக்கன். தீத்து அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்த கிரேக்கன். கலாத்தியர் 2:3. கலாத்தியர் 2:3 வாசிங்க. ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. அப்போ யாரு தீத்து? யாரு? கிரேக்கன். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? புறஜாதி தான். பவுல் கிரேக்க மார்க்கத்திலிருந்து வந்த தீத்துவை தன்னுடைய கூட்டாளி என்றும் உடன் வேலையாள் என்றும் தன்னுடைய உத்தம குமாரன் என்று தீத்துவை பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த புக்கை எழுதினது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தான். சரியா? தன்னுடைய உத்தம குமாரன் என்று எங்கு அறிமுகப்படுத்துகிறார்? 2 கொரிந்தியர் 8:23. 2 கொரிந்தியர் கூட்டாளியும் உடன் வேலையாளுமாக இருக்கிறான் என்றும் சகோதரனை குறித்து ஒருவன் விசாரித்தால் சபைகளுடைய தூதுவர்களாகவும் கிறிஸ்துவுக்கு மகிமையுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்தானாதிபதி. அவர்கள் யார்? இப்போ நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம சார்பாக அமெரிக்காவில் ஒரு யார் இருப்பா? தூதுவராக ஸ்தானாதிபதி இருப்பாங்க. இப்போ நம்ம அங்கே அமெரிக்காவுக்கு வேலைக்கு போய் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த அம்பாசிடர் தூதுவர்கிட்ட அந்த ஸ்தானாதிபதிக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் அவங்க அந்த கவர்மெண்ட்டில் நமக்காக பேசுவாங்க. அப்போது ஒரு சகோதரன்னு விசாரித்தா அவங்க கிறிஸ்துவுக்கு நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில ஒரு ஸ்தானாதிபதியாக நின்று பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. அதை தான் அவன் என் உடன் கூட்டாளி உடன் வேலையாள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அங்கே என்ன நடக்குது? சீசர்கள் மேல் வீட்டில் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் தன் அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றினார். அப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? பற்பல பாஷைகளில் பேசினாங்க. இதை பார்க்குறதுக்கு பல ஊர்களில் இருந்து பட்டணங்களில் இருந்து வந்து என்ன செய்கிறாங்க? எப்படி பேசுகிறாங்களே, இவங்க பேசுகிற மொழி வேறு, ஆனால் நம்ம பேசுகிற மொழிகளை இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி வியப்போடு பார்த்தாங்க. அப்படி வியப்பாக பார்த்ததில் இந்த கிரேத்தா தீவுக்காரங்களும் அதில் உள்ளடக்கம். இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கிரேத்தா தீவு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு கிரேத்தா தீவிற்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த கிரேத்தா தீவுக்கு என்ன சொன்னார்? இங்கேருந்து போயிடாதீங்க, யூதாயாவிலோ எருசலேமிலோ அப்புறம் உலகம் கடைசி வரைக்கும் ஆவியானவர் வந்து உங்கள் மேலே ஊற்றப்படுவாருங்கிறதுக்காக தான் அவர் சொன்னார். இங்கேருந்து போயிடாதீங்க, எருசலேமை விட்டு போயிடாதீங்க. அந்த நாட்கள் வந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அப்போ தான் பற்பல பாஷை பேசுகிறாங்க. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அப்புறம் அவர் மறுரூபமாகி பரமேறி போன பிறகு சுவிசேஷம் அவர் சொன்னபடி எல்லா பகுதிகளுக்கும் சொல்லப்படுது. அப்படி இந்த கிரேத்தா தீவு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சரியா? இதில் இயேசுவை குறித்து அறிந்து இருந்த இந்த பகுதியை சார்ந்த தீத்து என்கிற வாலிபன் பின் நாட்களில் பவுலின் மூலம் வசனத்தை கற்று தேர்ந்து ஞானஸ்தானம் பெற்று பவுலின் உடன் ஊழியனானான். ஹல்லேலூயா. இப்படி தான் நமக்கு சத்தியங்கள் உள்ள வந்தது. சரியா? ஊழியத்தின் நிமித்தம் முக்கிய காரியங்களை தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்துருந்தாரு. முதல்ல ஒரு ஊழியத்தை பார்ப்போம். அந்தியோகியா சபையில் புறஜாதி கிறிஸ்தவர்கள் வந்து
ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை நம்மெல்லாம் யார் புறஜாதி தானே. அதே மாதிரி அந்தியோகியா பட்டணத்தில் புறஜாதி, யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக எடுத்துட்டு அவங்க சொன்ன உபதேசத்தை கேட்டுக்கிட்டாங்க. அப்படி உள்ளே வர்றவங்களெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்களும் சரி யூதர்களும் சரி என்ன பண்ணினாங்கன்னா, இந்த ரட்சிப்பு உங்களுக்கு போதாது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனத்தை நீங்கள் செய்துட்டு தான் சபைக்குள்ளே வரணும்னு சொல்லி என்ன சொன்னாங்க, சொல்லி அந்த ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் கிபி 45ஆம் ஆண்டு பவுல், பர்னபா, தீத்து, பவுல், பர்னபா, தீத்து, இது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. கலாத்தியர் 2 2ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனமும் வாசிங்க. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக ஆக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று. இப்போ இவங்க உள்ள போயிருக்காங்க. இங்கே தீத்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இவரை சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இவருக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூதன், அதனால் அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பார், சரியா? அப்போ பர்னபாவும் சரி. ஆனால் இங்கே ஒரு ஆள் புதுசாக தீத்து உள்ளே போகும் பொழுது இவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது சரிதான், இந்த கள்ள சகோதரர்கள் போதகர்கள் என்ன சொல்கிறாங்க, விருத்த சேதனம் இவரும் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு பேசுகிறாங்க. இதை குறித்து நான் அந்த பகுதியில் கடைசியில் பார்ப்போம். ஆனால் பவுல் அடிகளார் இதை சும்மா விடலை. கலாத்தியர் எடுத்துக்கோங்க, 5:6 எடுங்க. கலாத்தியர் எடுங்க, 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இவரை தீத்துவோட அப்பா ஒரு கிரேக்கர், அதனால் இவர் விருத்த சேதனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும்னு போதகர்கள் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு உள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் சரி விருத்த சேதனம் இல்லாமையும் சரி ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம்தான் ஆண்டவருக்குள்ள உதவும் அப்படின்னு சொல்லித்தரார். அதே மாதிரி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியாய காரியம். ஹல்லேலூயா. பழையவைகளை எல்லாம் கலந்து இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, நம்ம ஆத்மாவுக்குள்ள விருத்த சேதனம் பண்ணப்பட்டு என்னோட பழைய சுபாவெல்லாம் செத்து போச்சு, புது சிருஷ்டியாக நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறோம் பாருங்க. பழைய துர்க்குணங்கள்லாம் நம்மளை விட்டு போய், பொல்லாப்பானதெல்லாம் நம்மளை விட்டு போய், உண்மையான சுவிசேஷத்தை இருதயத்தில் ஏற்று விருத்த சேதனம் பண்ணி கொண்டவர்கள் தான் புது சிருஷ்டி. அதுவே நமக்கு காரியம். ஹல்லேலூயா. இதை குறித்து அங்கே வாக்குவாதம். பவுல் அடிகளார் ஒரு வார்த்தை சொன்னால் விடமாட்டார். அடித்தாலும் சரி, கல்லை தூக்கி போட்டு எத்தனை தடையும் அவரை பண்ணி இழுத்து கொண்டு செத்துட்டாரெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக தன் வாயை மூடிக்கொண்டு அவர் இருந்ததே இல்லை. ஒரு இடத்துல என்ன சொன்னார், மௌனமாயிராதே, இந்த இடத்துல நீ பேசு, ஒருத்தரும் உன் மேலே கை போட முடியாது சொன்னாரா? இதே பவுலுக்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னார், பேசுகிற இடத்துல நீ கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், மௌனமாக இராதேன்னு ஆண்டவர் சொல்லிக்க. அது நமக்கும் தான். எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வாங்கி கட்டிட்டு போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்குத்தான் நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சிருக்காருன்னா சொல்லித்தான் ஆகணும்.
அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசு, ஒருத்தனும் உன் மேலே கை போட முடியாது, ஒன்றை அடிக்க முடியாது, அடித்தாலும் சாக மாட்டேன், நான் இருக்கேன். ஆனால் இரத்த சாட்சியாக அவங்க மறிக்கணும்னு ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா, சாட்சியாக அவங்க இரத்த சாட்சியாக நின்னே கடவுளுக்கு ஆகணும்னா இரத்த சாட்சியாக தான் மறித்து போவாங்க. அல்லேலூயா. சும்மா நம்ம வாயினால் ஆண்டவருக்காக நான் இரத்த சாட்சியாக மறிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இல்லையா? சரி, இப்போ இந்த பிரச்சனை இங்கே நடந்து முடியுது. பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறாரு, கிபி 50, இது 45 நடந்தது. இது எருசலேம் போகிறாங்க. அங்கே இவரை தீத்துவே விருத்த சேதனை பண்ண விடலை. ரெண்டாவது கிபி 50 ரெண்டாவது மிஷினரி பயணத்தின் போது கிரேக்க தேசத்தில் இருந்த ஒரு கொரிந்து பட்டணத்தில் ஒரு சபையை நிறுவுறாங்க. கிரேக்க தேசத்தில் இருந்த கொரிந்து பட்டணத்தில் ரெண்டாவது மிஷினரி பயணத்தில் கிபி 50 ஒரு கொரிந்து பட்டண சபை உருவாக்கப்படுகிறது. கொரிந்து பட்டணத்தில் காம தேவதை, பெண் தெய்வம்னு சொல்லி காம தேவதை, இச்சையை உண்டு பண்ணுறது, விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தேவதையை தெய்வமாக கொண்டு வச்சு பெரிய சாமியாக்கி என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. வழிபட்டதுனால தேவதாசி முறை இங்கே விபச்சாரம் அலக்கழிச்சு அலையுது இந்த பட்டணத்தில். சரியா? இப்போ விபச்சாரம் பெருகுச்சுன்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு இருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. தவறா இல்லையா? தகப்பனுடைய மனைவி யாரு? தாய் ஸ்தானம். இன்னைக்கு காலகட்டத்தில் கேள்விப்படுறீங்களா இல்லையா? இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கு. இது அஞ்ஞானிகளுக்குள்ளே கூட நடக்காத ஒரு விபச்சாரத்தை எங்கப்பா ஆலயத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் இப்படி பண்ணுறானேன்னு துக்கப்படாமலும் நீங்களே இருமாப்படைந்து போய் இருக்கிறீர்களே. நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே. 5 அப்படிப்பட்ட உன்னுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. கொஞ்சம் புளிச்ச மாவு முழுவதையும் புளிப்பாக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு பாத்திரம் நிறைய 5 கிலோ மாவு அரைச்சி வச்சுருக்கீங்க. சரியா? 1/4 கிலோ மாவு இந்த பக்கம் புளிச்ச மாவு இருக்குது. இந்த புளிச்ச மாவை தூக்கி அந்த 5 கிலோ நல்ல மாவில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மாவில் 4 நாளுக்கு ஊசி போன மாவை தூக்கி உள்ளே போட்டால் என்னாகும்? என்னாகும்? புளிப்பு ஏறிடும். ஆகையால் நீங்கள் புளிப்பு அதாவது சபையில் நம்ம சபையில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சபையில் நீங்கள்லாம் பரிசுத்தமாக இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட விபச்சாரம் பண்ணுறவன் உள்ளே இருக்கான்னு சொன்னால் அவன் உங்களோட கலந்தா உங்கள் நிலைமை என்னாகும்? நீங்களும் அந்த புளிப்புள்ளவர்கள் மாதிரி ஒரு நாள் மாறி போய் விடுவீர்கள். அவனை விலக்கு, அதை குறித்து துக்கப்படு. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் பலியாக இருக்காரு நம்ம பாவத்துக்காக. திருப்பி இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம், அதாவது அந்த புளித்த மாவு என்னதான்? துர்க்குணம். துர்க்குணத்தில் பாவம் பிறக்கும் தானே? துர்க்குணத்தில் பாவம் பிறக்கும். துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. பொல்லாப்பு செய்கிறவனும் துர்க்குணம் உள்ளவனும் ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அது புளித்த மாவு. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஏன்னா பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கார். அந்த பஸ்காவை நான் அனுசரிக்கணும்னா எனக்குள்ள துப்புரவும் உண்மையும் இருக்கணும். ஹல்லேலூயா. அதோடு தான் அனுசரிக்கணும். புளிச்ச மாவு நமக்கு வேண்டாம். இதுதான் இப்போ அரைச்ச மாவு.
அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். சரியா? அதனால் 11 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசக்காரனையாவது, விக்கிரக ஆராத காரணையாவது, உதாசீனனையாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட உட்காந்து புசிக்காதே. 13 பாருங்க, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். விபச்சார பாவம், பொல்லாத பாவம். அதுக்காக இப்படி அங்கே என்ன செஞ்சிச்சு, விபச்சாரம் பெருகி போய் இருந்தது. அப்போ இங்கே பவுல் என்ன நினைப்பாரு, சபையை உருவாக்கிட்டாங்க. கிபி 50 சபை கொரிந்து பட்டணம் உருவாக்கப்பட்டுட்டு கிரேக்க அந்த பிரதேசத்தில். இப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு விபச்சார சபைக்குள்ள கலந்துருந்தா பவுல் வேற ஊருக்கு போயிருப்பார். இப்போ அங்கே யாரை அனுப்பணும், ஒன்று அவர் போகணும், போக முடியாத பட்சத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பணும். முதல்ல யார் அனுப்புகிறாருன்னா தீமோத்தேயுவை அனுப்புகிறார். 1 கொரிந்தியர் 4:17 பாருங்க. இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமோ கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவே உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஹல்லேலூயா. முதல்ல இவர் தீமோத்தேயுவை அனுப்பி வைக்கிறார். கொரிந்து தானே வாசிக்கிறீங்க, கொரிந்து பட்டண சபை தானே இது, அதனால் அனுப்பி வைக்கிறார். தீமோத்தேயுக்கு அங்கே போனால் இங்கே விபச்சாரம் தலை விரித்து ஆடுது. பவுல் அடிகளார் என்ன சொல்லி கொடுத்தாரோ சொல்லி பார்க்குறாரு. பிரச்சனை தீந்த பாடு இல்லை. பிறகு உடனே என்ன பண்ணுறாரு, தீத்துவையும் அனுப்பி வைக்கிறார். என்ன செய்கிறாரு, தீத்துவை அங்கே ஊழியம் செய்ய கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. தீத்துவும் அங்கே போய் ஊழியம் செய்கிறாரு. கொரிந்து சபையினரை பவுல் அப்போஸ்தலன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த தீத்து கொண்டு வந்துட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னாருங்கிற பெரிய கிளாரிஃபிகேஷன்லாம் இங்கே இல்லை. ஆனால் அந்த ஜனங்களை பவுலோட வார்த்தைக்கு கீழ்ப்படியே அந்த தீத்து வச்சார். இவருக்கு அங்கே ஆண்டவர் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கார். இவர் சொல்லி கேட்குற மாதிரி கொடுத்துருக்கார். இதை குறித்து நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா 2 கொரிந்தியர் வாங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 9 வாசிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. அடுத்து, தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்காரு, அந்த கொரிந்து பட்டணத்துக்கு கடிதம் எழுதுறாரு. எழுதிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் உங்கள் துக்கம் தேவனுக்கேற்ற துக்கமாக இருந்ததை நான் அறிஞ்சு சந்தோஷப்படுறேன். ஏன்னா எங்களால் நீங்கள் நஷ்டமடையலை, ஊழியக்காரங்களால் நீங்கள் நஷ்டமடைஞ்சு துக்கமடையலை, ஆனால் நீங்கள் அடைஞ்ச துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம். அதாவது ஐயோ ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு போனாரே, மறுபடியும் இங்கே உள்ள ஆலயத்துக்குள்ளே வந்து பொய் போதகர்கள் சொல்லி கொடுத்ததை கேட்டு ஜனங்கள் சில பேர் மாறும் பொழுது நம்மளும் அவங்களோட ஐக்கியமானமே அப்படின்னு சொல்லி முதல்ல தீமோத்தேயுவை அனுப்பி பார்த்தேன்ப்பா, அப்புறம் தீத்துவையும் அனுப்பினேன். தீத்து உங்கள்கிட்ட பேசியிருக்கிறான். அப்படி பேசும் பொழுது உங்களுடைய மனசு அவனோட ஒத்துச்சு. அவன் என்னோட வார்த்தையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொன்னதை நீங்கள் கேட்டு
தேவனுக்கேற்ற துக்கம் அடைஞ்சதுனால அது உங்களுக்கு ரட்சிப்புக்குரிய மனம் திரும்புதலை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான்ப்பா ஜாக்கிரதை வெளிப்பட்டு அப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அடுத்து சொல்கிறாரு 13, அதுலேயே 13, இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்ல நான் தீத்துவையும் அனுப்பி வச்சேன். தீத்துவோட ஆவி, நடத்துகிறவங்களோட ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்தது. தீத்து உங்களுக்கு இவ்வளோ சரி பண்ணி கொண்டு வரும் பொழுது நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தீத்துவனோட ஆவி ஆறுதல் அடைந்தது. அவனுக்கு உண்டான சந்தோஷத்தில் நாங்கள் அதை கேள்விப்பட்டு அதிக சந்தோஷப்பட்டோம். சபையில் உள்ள மக்கள் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 15 சொல்கிறாரு, மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய தீத்துடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாக இருக்கிறது. ஒருத்தரை அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இன்னொரு நபரை அனுப்பும் பொழுது தீத்துவை வச்சு ஆண்டவர் பேசுகிறாரு. தீமத்தையும் குறைஞ்சவர் இல்லை. இவங்க 2 பேரும் நல்ல தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட போதகர்கள். அதனால தான் இந்த 2 நிருபங்களும் நமக்கு போதகமாக இருக்குது. 1 தீமோத்தேயுக்கு அப்புறம் தீத்து தான் எழுதப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட கிபி 64 ரோமாபுரியிலேருந்து எழுதி அனுப்பப்பட்டதுன்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த கடிதத்தை தீத்து எழுதிட்டு வந்து தான் 2 தீமோத்தேயு எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி தீமோத்தேயு 2வது தீமோத்தேயு எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவன் உங்கள்கிட்ட ஆண்டவரோட கட்டளைகளை சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கிட்டதை நினச்சி அவன் உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாக இருக்குது. இப்போ நான் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். என்னை எதிர்த்து நின்னீங்கன்னா என் உள்ளம் எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும். ஆனால் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன்? சந்தோஷப்படுவேன். அதை தான் சொல்கிறேன். ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. நீங்கள் இனிமேல் மாற மாட்டீங்க, கர்த்தருக்குள்ள ஸ்திரத்தன்மையில் நிற்கீங்க, உறுதியாக இருக்கீங்க, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறார். இந்த பட்டணத்துக்கு முதல்ல அந்தியோகியா பட்டணத்துக்கு கூப்பிட்டு போனார். விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. அடுத்து 50, அது 45 நடந்துச்சு. இது 50 கொரிந்து பட்டண சபையை உருவாக்கி அதில் கீழ்ப்படியில் தீமோத்தேயு அனுப்பி அடுத்து தீத்துவை அனுப்பி கொரிந்து பட்டணம் சபை ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. அடுத்து அவருக்கு காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கிரேத்தா தீவில் உள்ள இந்த கிரேத்தா தீவில் உள்ள சபை மக்களை பார்த்து கொள்ளும்படி தீத்துவை அனுப்பி வைக்கிறாரு. எபேசு பட்டணத்துக்கு தீமோத்தேயுவை அனுப்பி வச்சார். அப்படி தானே பார்த்தோம்ல? தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்துக்கு அனுப்பி வச்சார். இருவரும் சில வேலைகளை செஞ்சு முடிக்குமாறு அவங்களுக்கு ஒப்பு கொடுத்துருந்தார். இந்தந்த வேலையை செய்யுங்கன்னு. அதில் தீத்துவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கிரேத்தா தீவில் உள்ள சபை மூப்பர்களை ஏற்படுத்தணும். கிரேத்தா தீவில் சபை மூப்பர்களை ஏற்படுத்தணும் மற்றும் பல பொறுப்புகளை கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு இப்படி அங்கு விட்டு சென்ற தீத்துவுக்கு பல ஆலோசனைகளை எழுதினார். எங்கே? கிரேத்தா தீவில் தீத்துவை விட்டுட்டு போயிருக்காருல்ல, இவருக்கு ஆலோசனை. இவர் வேறு ஊருக்கு போயிடுவார். அப்படியே ஒரு ஊழியக்காரரை விட்டுட்டு போயிட முடியுமா? எந்த ஊர்லேயும் விட்டா இல்லை. அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னப்பா, உன்னைய நான் அங்கே விட்டுட்டு போனேனே, இந்த விஷயமா தானே உன்னை விட்டுட்டு போனேன். அங்கே என்ன நடக்குது? கிரேத்தா தீவில் அங்கே என்ன நடக்குது, சபையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பல ஆலோசனைகளை எழுதுகிறாரு. அப்புறம் சபையை ஒழுங்குபடுத்துறக்கூடிய காரியங்களை குறித்தும் எழுதுகிறாரு. ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதம்தான் தீத்து நிருபம். ஹல்லேலூயா! என்ன நிருபம்? தீத்து நிருபம். சரியா? சரி, இப்போ இது 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். படிக்கிறதுக்கு 3 பகுதியாக பிரிக்கலாம். கிரேத்தா தீவின் சபையின் நிலைமை, அதன் தேவை. எழுதிக்கோங்க. கிரேத்தா தீவின் சபையின் நிலைமை, அதன் தேவை. 2வது, அச்சபை மக்களுக்கான ஆலோசனை, தீத்து நடந்து கொள்ள வேண்டிய விதம்.
ரெண்டாவது, அச்சபை மக்களுக்கான ஆலோசனை, தீர்த்து நடந்து கொள்ள வேண்டிய விதம். 3, சமுதாயத்தில் சபை வெளிப்படுத்த வேண்டிய நற்கிரியைகள் அவசியம், அந்த நற்கிரியைகளின் அவசியம். சரியா? இதுதான் 3 டாப்பிக்கில் தான் நம்ம பிரித்து படிக்கணும். இப்போ அதிகாரமாக சொல்கிறேன். 1 5 அதிகாரம் வரைக்கும் வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு தீத்து நிருபத்தில் என்ன சொல்கிறாரு? வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக உன்னை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது 1 அதிகாரம் 5-11 வரைக்கும். 1 அதிகாரம் 5-11 வரைக்கும். 5வது வசனம் பாருங்க. நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். எதுக்காக விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் வரியை பாருங்கள். குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கு. அங்கே என்ன குறைன்னு உனக்கு தெரியும், அதெல்லாம் என்ன செய்யணும், நீ அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக ஒழுங்குபடுத்துறதுக்காக உன்னை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 1 அதிகாரம் 12-16 வரைக்கும். அதில் இருங்க. 1 அதிகாரத்தில் இந்த 12வது வசனம் ஒன்று சொல்கிறேன். அவங்களுக்குள்ளேயே, அந்த ஊர் மக்களுக்குள்ளேயே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் அந்த ஜனங்களை குறித்து என்ன சொன்னாராம்? இந்த கிரேத்தா தீவு மக்கள் ஓயா பொய்யர். என்னதான் அவங்க ஜனங்களே ஒரு ஆள் சொல்லுது, ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். பார்த்தீங்களா? ஓயா பொய்யரா. அப்போ வாயை திறந்தா பொய். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிறாலே அவங்கள சொல்லி கொடுக்குது நமக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த கட்டுக்கதைகள் அப்போ நிறைய பொய் சொல்லுவாங்க. கட்டுக்கதைகளுக்கு அதான் அடுத்ததில் சொல்லியிருப்பார். கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார். துஷ்ட மிருகங்கள், மிருகங்களை விட கேவலமாக இவங்க வாழ்க்கை இருக்கும். அடுத்து பெருவயிற்று சோம்பேறி. எனி டைம் என்ன செய்வாங்க? தின்னுட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலையே இல்லாத மாதிரி மேலே 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 சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. சரியா? அடுத்து விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். விசுவாசத்தில் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கூட அவர் என்ன செய்ய போகிறார் எனக்கு அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தம். ஹல்லேலூயா. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தம். அவிசுவாசமோ அசுத்தம் உள்ளவர்களுக்கும் எல்லாமே ஒன்று கூட சுத்தமாக இருக்காது. அவிசுவாசமாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமலும் அசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே சுத்தமாக இருக்காது. அவர்களுடைய புத்தியும் சரி மனசாட்சியும் சரி சுத்தமாக அசுத்தம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? அடுத்து 1 அதிகாரம் 12-16 வரைக்கும் கிரேத்தா தீவின் நிலைமையை பவுல் தீத்துக்கு இந்த இப்போ பார்த்தோம்ல, மக்கள் எப்படிப்பட்டவங்க, ஓயா பொய்யர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இதெல்லாம் அந்த மக்களோட நிலைமையை குறித்து சொல்கிறது. 2வது அதிகாரம் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசவும் எல்லாவற்றிலும் மாதிரியாக நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கிறார். சபையில் உள்ள மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தையும் குறித்து எழுதியிருக்காரு. நீ எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும், அவங்க எப்படி ஒன்றுகிட்ட நடந்துக்கணும். இதில் முதிர் வயதுள்ள புருஷர்கள், வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள், அப்புறம் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், அப்புறம் பெண்கள் ஆலயத்துக்கு வராங்க, அவங்க தேவ வசனம் தூசிக்கப்படாதபடி வீட்டில் தங்கி இருக்கிற சில பெண்களை பார்த்துருக்கீங்களா? வீட்டில் தங்க மாட்டாங்க, வீடு வீடாக போய் என்ன செய்வாங்க, புரணி பேசிட்டு அலைவாங்க. இங்கே அதை தான் சொல்லியிருக்காரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தங்கி இருக்கிறவர்களும்லாம் பெண்களை போட்டிருக்கு. கற்பாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், தெளிஞ்ச புத்தி இருக்கணும், என்ன வீட்டில் தரித்து இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படியெல்லாம் அவங்களுக்கு போதிக்கிறவர்களாக நீ இன்னும் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி போதி. பெரியவங்களை பாதுகாத்துக்க, பெரிய ஸ்திரீகளை பாதுகாத்துக்க, அவங்க விசுவாசத்தில் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவங்களாக இருக்க சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லி என்ன சொல்கிறாரு,
சொல்கிறார். ஏன்னா எதிரியானவன் உங்களை குறித்து, கண்காணியை குறித்து, வழி நடத்துகிறவனை குறித்து, இவன் கெட்டவன், இவன் ஒழுக்கம் அல்லாதவன், இவன் கற்பு இல்லாதவன், இப்படின்னு உங்களை கை நீட்டி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை தான் 8வது இதில் போட்டிருக்கு. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் கண்டுபிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஹல்லேலூயா. ஊழியம் சாதாரண விஷயமா? எப்படி நடத்துகிறவங்களும் சரி, முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும், தேவனுக்குள்ளே நம்ம பழைய புளிப்பான இருளான இடத்துல தான் இருந்தோம். ஒரு காலம் எல்லாரும் பாவம் செய்தவர்களாக தான் இருந்தோம். அந்த புளிப்புள்ள இடத்துல இருந்து சுத்தமான இடத்துக்கு, பரிசுத்தமான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால், என் நாளிலிருந்து என் ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்திலே போய் சேர்ந்த நாளுக்கு சரீரம் மண்ணுக்கு போனாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, பரிசுத்தம், சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தாங்க நம்ம வாழணும், அப்படித்தான் வாழணும். பழைய வாழ்க்கையை ஆண்டவர் நினச்சிக்கிட்டு இருக்க சொல்லலை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இப்போ இனி வர்ற நாட்கள் நமக்கு பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் பிறந்த நம்மளை ஆண்டவர், பாவத்தின் நடக்கையில் இருந்தத நம்மளை ஆண்டவர் அவர் இரத்தத்தை சிலுவையில் சிந்தி என்னை கழுவி அப்படி பரிசுத்தமாக எடுத்திருக்கார். பரிசுத்தமாக எடுத்த பிறகு நம்ம மறுபடியும் போய் அழுக்குக்குள்ளே உளுந்தா எத்தனை தடவை இயேசுவை நம்ம சிலுவையில் அறையிறோம்? ஒரு தடவை அறையிறோம். தவறுகள் செய்ய செய்ய பல தடவை அடிச்சுக்கிட்டோம். இதுக்கு அதிகாரம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. மோசேக்கு என்ன சொன்னார்? ஒரு தடவை தானே அந்த இதை சொன்னார், ஒரு தடவை தானே சொன்னார் அடிக்கிறதுக்கு. 2வது தடவை விசனப்பட்டு பேசி அடித்ததன் விளைவு என்ன? பாறையில் பேசத்தானே சொன்னார். விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு பேசத்தானே சொன்னார். அடித்ததன் விளைவு 40 வருடம் நடத்தி கொண்டு வந்த மனிதனே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகலை, எட்டி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் கிடையாதுங்க. அதே மோசேயே என் வீட்டில் இவன் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்னார், சாந்த குணம் உள்ளவன் சொன்னார், சாட்சி கொடுத்தார். ஆனால் அவனை குறித்தும் ஒரு நாள் என்ன பேசினார்? தான் சொன்னதை நீ செய்யலை, ஜனங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படி நீ பேசணும், அதிலிருந்து தண்ணி வரணும், என் ஜனங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், நம்பணும், ஆண்டவரை நம்பணும். திருப்பி திருப்பி அடித்து நீ என்ன பண்ணிட்ட? இன்றைக்கி அதையே தான் நம்மளும் செய்கிறோம். ஞாபகம் இருக்கணும், செய்யக்கூடாது. பாலுந்தேன்னு ஓடுற காணான் இனிமேல் நமக்கு பரலோகம். அப்புறம் நம்மளையும் எட்டி பார்க்க வச்சுட்டு நரகத்துக்கு அனுப்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது? உள்ளே போக முடியாதே, அனுபவிக்க முடியாதே, பரலோகம் போகணும்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற குட்டி பரலோகத்திலேயே அங்கே போய் வாழ்கிறதுக்கு மாதிரியாக இங்கே நல்லா வாழ்ந்துட்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே போய் எப்படி வாழணும்னு யோசிக்க வேண்டிய வேலை இல்லை. சரியா? அடுத்து 3ஆம் அதிகாரம் வசனம் சகலவித நற்கிரியைகளை செய்ய சபையை வலியுறுத்துகிறார். என்ன செய்கிறாரு? 1லிருந்து 8 வரைக்கும் சகலவித நற்கிரியைகளை செய்ய சொல்லித்தரார். அது ஏன் அப்படி? 5வது வசனம் 3:5 பாருங்க. தேவன் எப்படி நம்மை ரட்சித்தார்? ஏன் நம்மளை சகலவித நற்கிரியைகளை செய்ய சொல்கிறாருன்னா, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுட புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவர் கிருபையால் தாங்க நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவர் பேரன்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நீதிமான் அல்ல. யாரும் நான் பரிசுத்தவான்னு தலையை தூக்கி நிற்க முடியாது. அவர் அன்புனால தான் இன்னைக்கு கெட்டப்பட்டு கிடக்கிறோம். ஹல்லேலூயா. அதிகாரத்தில் இல்லை, ஆண்டவர் அவர் அன்பினால், அவர் நம்ம மேலே வச்ச பேர் அன்பினால தான் இன்னைக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கன்னு கொடுத்துருக்கு. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மால் பரிபூரணமாய் பொரிந்தார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஹல்லேலூயா.
அப்போ அவர் நமக்கு எப்படி ரட்சித்தார்? நான் செய்கிறேன், நான் இங்கே பாருங்களேன், நான் வந்து நல்லது செஞ்சிட்டேங்க, நான் ஒரு பெரிய பாவத்தை ரட்சிப்படைஞ்சு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன். வந்த பிறகு நான் ஒரு தவறை செய்கிறேன், அது யாருக்கும் தெரியலன்னு நான் நினச்சிக்கிறேன். செஞ்சுட்டு 100 பேருக்கு நான் சோறு போட்டால் நான் நற்கிரியையா செய்கிறேன்? சொல்லுங்க. அதைத்தான் சொல்கிறாரு, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கலை. நான் நல்லது செஞ்சுட்டேன், 100 பேருக்கு துணி எடுத்து கொடுத்தேன், 100 பேருக்கு சோறு போட்டேன்னு சொல்லி ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு உக்காந்துருந்தியே, இதை வச்செல்லாம் நான் உன்னை ரட்சிக்கலை. நான் எதனால் ரட்சித்தேன்னா, தமது இரக்கத்தின்படியே அவர் மனுஷன் மேலே கொண்டுள்ள தயை அன்பினாலே அவர் அந்த இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல. எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? மறு ஜென்மம் முழுக்கு, மறுபடியும் நான் பிறக்கிறேன் அவருக்குள்ள. அப்போ மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினோட புதிதாக்கல். ஞானஸ்தானம் எடுத்தோன்னு என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று புதிதாகிறோம். புது சிருஷ்டியே காரியம்னு சொன்னார்ல. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள்ள விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அதை தான் அவர் சொன்னார். அதனால தான் ரட்சித்தேன். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செஞ்சு பாவம் செஞ்சுட்டு என்கிட்ட வரணும்னு நினைக்காதீங்க, என்னுடைய இரக்கத்தின்படி தான் உங்களை ரட்சித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரியா? அப்புறம் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நான் 9, 11 புத்தி இல்லாத தர்க்கங்களை விட்டு விலகிருங்க, தர்க்கம் பண்ணாதீங்க, நான் நிற்க போலிங்கிற ஊருக்கு வரப்போகிறேன்பா, அப்போ நீ வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு, அந்த பட்டணத்துக்கு எல்லாத்தையும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, இதோட இந்த நிருபத்தை அவர் நிறைவு செய்கிறார். இதுக்கு இடையில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லணும். தீமோத்தேயுவை கூட்டிகிட்டு போய் விருத்த சேதனம் பண்ணார் பவுல். தீமோத்தேயுவை கூட்டிகிட்டு போய் ஏன் அப்போ இவரை பண்ணினவர் தீத்துவை ஏன் பண்ண வேண்டான்னு சண்டை போட்டு அவர் இத்தனையும் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். 2 பேரும் இவங்க உடன் ஊழியர்கள், 2 போதகர்களும் கூட. தீமோத்தேயு பண்ண வச்சார். ஏன் காரணம் என்னென்னா, தீமோத்தேயு அப்பா வந்து கிரேக்கனாக இருந்தாலும் அம்மாவும் பாட்டியும் யூத ஸ்திரீகள், யூதர்கள். லோவிசாலும் பாட்டி லோவிசாலும் அம்மா ஐனிக்கேயாலும் யூதர்கள். அப்போ யூத முறைப்படி சின்ன பிள்ளையிலேருந்து வேத வசனத்தை சொல்லி கொடுத்து விசுவாசத்திலையும் மாயமற்ற அன்புலையும் வளர்த்து கொண்டு வந்தாங்க. அதனால் பவுலும் பர்னபாவும் எங்கேயும் கூட்டிக்கிட்டு தீமோத்தேயுவை போனால், இவன் யூதன் தான் அம்மா வழியில், ஆனால் இவன் விருத்த சேதனம் பண்ணலையேன்னு இவனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இது ஒரு கேள்விக்குறியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்த ஊருக்கு பவுல் போனாலும் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், இருதயத்தில் தான் இனிமேல் பண்ணணும், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறார். இவர் ஒரு யூதனாக இருக்கிறபடினால நியாயப்பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர், பழைய ஏற்பாட்டை நல்லா கற்று தேர்ந்தவர், எல்லாமே அவருக்கு மனப்பாடம் பவுல். அதனால் எந்த பட்டணத்துக்குள்ளே போனாலும் அவர் யூத ஜப ஆலயங்களில் பிரசங்கிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருந்தது. அப்படி போகிற காலங்களில் தீமோத்தேயுவை கையோடு கூட்டிகிட்டு போகும் பொழுது அவன் யூதனாக இருக்கிறபடியால் இவருக்கு நிறைய நெருக்கத்தை கொடுத்தாங்க. அதனால் அவரை என்ன சொன்னார்? விருத்த சேதனம் பண்ண சொல்லிட்டாரு. அவருக்கு பிரச்சனையே இல்லை, போய் பண்ணிட்டார். நோ அப்ஜெக்ஷன், அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் பண்ணிட்டார். அங்கெல்லாம் எந்த கேள்வியும் இருக்காது. ஆனால் தீத்து டோட்டலாகவே கிரேக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து இந்த யூத முறைப்படி வரணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் அவனை வந்து தீத்துவை நீங்கள் எந்த விதத்துலையும் என்ன செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா கிரேக்க பின்னணியத்திலிருந்து வந்து இயேசுவையும் சுவிசேஷத்தையும் தீத்து அப்படியே ஏற்றுக்கொண்டவர். அவனுக்கு போய் நம்ம யூத மார்க்கத்திலிருந்து வந்த யூத கிறிஸ்தவர்கள் தானே இந்த மாதிரி பண்ணினாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அதனால் இவர் சொல்லிட்டாரு, இப்படியெல்லாம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அடுத்து 9ஆம் அதிகாரம் 19, 23வது வசனம். 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19, 20, 23 எழுதிக்கோங்க. சரி, நியாய பிரமாணம் அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷமே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்கிறது, பரலோகவாசியாக்குகிறது. ஹல்லேலூயா. பவுல் இதை தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு பட்டணத்துக்கும் சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த நிருபத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தீத்து உத்தமத்தோட செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சரி, இன்று உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.